ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் ஒன்றாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். சீக்கிரமாக நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு கட்டளையிட வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தோடு நீங்கள் செபிக்கும்படி உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருமை உண்டாகட்டும். வெள்ளிக்கிழமை விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் காரியங்களுக்காக நாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணியிலிருந்து நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு 8 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் சபை கூடி வர முடியாதனாலே நாம் ஆன்லைனிலே கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, எல்லா பரிசுத்தவான்களும் இப்பொழுது தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருமை உண்டாகட்டும். ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை நாம் சரீரம் பிரகாரமாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நாம் ஆராதிக்க முடியாவிட்டாலும் இப்பொழுது நாம் இந்த நேரலையில் இருந்து நாம் பார்த்து ஆவியில் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த யூடியூப்பு வசதி இல்லாதவர்கள் நீங்கள் விசுவாசத்தோடு நாம் 8 மணிக்கு ஆராதிக்கிற இந்த நிலையை உணர்ந்து வீடுகளில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருமை உண்டாகட்டும். நான் இப்பொழுது சில காரியங்களுக்காக ஜெபித்து நாம் கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து செல்லலாம். பொதுவாக இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதில் அநேகர் மரித்து விட்டார்கள். நமக்கு தெரிந்த அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியர்கள், அவருடைய விசுவாசிகள் அநேகர் இந்த வைரஸில் தாக்கப்பட்டு மரித்தார்கள். அதுபோல் அநேகர் உலகத்தில் வாழுகிற அநேக மக்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், இப்படி அநேகர் இந்த கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்டு அநேகர் மரித்து போனார்கள். நாம் அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆறுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இதில் அநேக பிள்ளைகள் பெற்றோரை இழந்து தனிமையாக குழந்தைகள் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அதுக்கு அரசாங்கங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உதவிகளை செய்யலாம் என்று முன் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எந்த விதத்திலும் சிதிலடைந்து போகாதபடி கர்த்தர் அந்த பிள்ளைகளை காத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சீக்கிரமாக இந்த வைரஸின் தாக்கங்கள் மாற வேண்டும். குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் 24 மணி நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலே 486 பேர் மரித்திருக்கிறார்கள். நேற்று மட்டும் தமிழ்நாட்டிலே 486 பேர், நேற்று மாலை உள்ள நிலவரப்படி 486 பேர் இந்த கொரோனா வைரஸினாலே மரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புதிதாக நேற்றைய தினம் 3016 பேருக்கு புதிய தொற்று இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் நம்முடைய தமிழ்நாட்டில் 23,261 பேர் மரித்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. ஒருவேளை கூடவும் இருக்கலாம், ஆனால் குறைய வாய்ப்பில்லை, கூடவே இருக்கலாம். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலும் நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் மாற்றி போட வேண்டும். இதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிஷம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் மட்டுமல்ல, எல்லா பரிசுத்தவான்களும் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து செபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து தேசத்தின் மக்கள் மீட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே பாரத்தோடு செபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நாங்களும் ஆண்டவரே இந்த வேளையிலே பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செபங்கள் எல்லாம் கேட்டு சீக்கிரமாக இந்த வைரஸிலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே சோத்திரம் 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 தேசத்துக்கு உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வைரஸினால் தாக்கப்பட்டு எத்தனையோ தொழில்கள் முடங்கி போனது, எவ்வளவோ தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, அதில் வேலை செய்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே பாதிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1-2 அல்ல, எத்தனையோ காரியங்கள் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு எல்லாமே முடங்கி கிடக்கிறதப்பா. கர்த்தாவே, சீக்கிரமாக
இந்த வைரஸிலிருந்து ஒரு சீக்கிரமான ஒரு விடுதலையை தந்து ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரி ஊழியர்கள் ஆண்டவர் அநேகர் இதிலே மரித்து போனார்கள். அவர்கள் விட்டு சென்ற ஊழியங்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய சபையின் மக்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறாங்கப்பா. தேவனுடைய ஊழியர்கள், ஆண்டவரே, விசுவாசிகள், அவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் வேலை செய்யட்டும். அநேகர் ஆக்சிஜன் குறைவினால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை தேசத்தை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். ஒரு சரியான ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தாவே நீர் அதற்கு தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கருப்பு பூஞ்சை என்ற ஒரு வியாதி ஆண்டவரே, சோத்திரம், இப்படி அது ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான இந்த வியாதிகள், விளைவினங்கள் மாறி அதிலும் ஒரு சிலர் மரித்திருக்கிறார்கள். அது கண்களை பாதிக்கிறது, ஆண்டவரே, மூளையை பாதிக்கிறது, அப்படி என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை தேசத்தை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் எல்லாம் மாறி போகட்டும். இல்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வெளியே வரட்டும். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய கரம் பெரிதாய் விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறாங்கப்பா. அவளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் சரியான மருத்துவம் கிடைக்கட்டும். அதுபோல் ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனையிலே இடமில்லாதபடி ஆண்டவரே ஒரு அவல நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மரித்த சடலங்களை ஆண்டவரை புதைக்க முடியாதபடி, எரிக்க முடியாதபடி ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, ஆற்றுகளிலே தூக்கி போடுகிறார்கள் சடலத்தை. இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே எங்கள் தேசம் போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கிற, கடந்த நாளிலே இந்த புயலினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அநேக வீடுகள் இழந்திருக்கிறார்கள். அநேகர் நிற்கதியாயிருக்கிறார்கள் அப்பா. அப்படி ஒன்றின் மேல் தொடர்ச்சியாக பல சோதனைகள், பல வேதனைகள், பல பாடுகள் ஆண்டவரே, சோத்திரம், உடைய ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவை நீர் உண்டாக்கி சீக்கிரமாக இந்த கொள்ளை நோய் வைரஸிலிருந்தோம், ஆண்டவரே, இந்த புயலின் தாக்கங்களிலிருந்தோம் ஜனங்களை நீர் விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் தங்க இடம் இல்லாதபடி, ஒருவேளை ஆகாரம் இல்லாதபடி ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம். அநேகர் பல முகாம்களை அமைத்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயும் தொத்து வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, அநேக தன்னார்வல் தொண்டர்கள் ஆண்டவரே ஒரு வேளை 2 வேளை என்று சொல்லி ஆண்டவரே கொண்டு போய் ஆகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உதவி செய்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, சோத்திர, மனித நேயத்தோடு செய்கிற இந்த காரியத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் இதுபோல் அநேகர் எழும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. அநேக சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நீர் ஏவி அவர்களும் சேமித்த பணங்களை ஆண்டவரை இந்த நிதிகளுக்காக கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார்களே. செல்வந்தர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அநேக தொழிலதிபர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அநேக ஏழை எளிய மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே சோத்திரம், எல்லா கரங்களையும் பலப்படுத்தி இதன் தேவைகளெல்லாம் சந்தித்து சீக்கிரமாய் இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே எங்கள் செபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, சீக்கிரமாக இந்த ஊரடங்கு நிற்கத்தக்கதாகவும் ஜனங்கள் எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பத்தக்கதாகவும் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாகவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என் முகத்தை தேடி செபிக்கும் போது தேவ ஆண்டவரே சோத்திரம் சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதுபோல் உம்முடைய பிள்ளாகிய நாங்களும் எங்களுடைய குறைகள் குற்றங்களை அறிக்கை பண்ணி நெகேமியா ஜெபித்தது போல நான் என் தகப்பன் விட்டாருமோ பாவம் செய்தோம் என்று அப்படியா நாங்கள் எங்களுடைய காரியங்களை அறிக்கை பண்ணி எங்களுடைய அறியாமைகள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கை பண்ணி ஆண்டவரே நாங்கள் செபிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு சீக்கிரமாக இந்த வைரஸ் இருந்து ஒரு விடுதலை, தேசத்தின் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, சபைக்கு பாதுகாப்பு, சபையின் மக்களுக்கு பாதுகாப்பு, எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும் பாதுகாப்பை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குறிப்பாக அரக்கோணத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் எல்லா பரிசுத்தவான் எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மிஷனரி ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா மிஷனரிகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாப்பா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் ஆண்டவரே, சோத்திரம். குறிப்பாக திருத்தணி அரக்கோணம் சபை விசுவாசி மக்களையும் இம்மட்டும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறீர், உமக்கு நன்றி. இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பரிபூர்ணமான சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திராண்டவரே சோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்னொரு ஜெப குறிப்பு இருக்கிறது. பிரதர் ஜேசுபாதம் என்கிற ஒரு பிரதர், நம்முடைய கிளமண்ட் அவர்களுடைய உறவினர், அவர் கொரோனாலே தாக்கப்பட்டிருக்கிறார். ஆசிரியர் இல்லையா, அவர் வேலை செய்கிறார் இல்லையா, ஜேசுபாதம் வேலை செய்கிறார் இல்லையா, ஆண்ட்ரூஸ் ஹைஸ்கூலில் வேலை செய்கிறவர் கொரோனால் தாக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல விடுதலை பிரதர் ஜேசுபாதம் அவர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதர் ஜேசுபாதம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை மாற்றும். இந்த கொரோனா வைரஸ் ஒரு நல்ல விடுதலை அவருக்கு தாரும். ஆண்டவரே, கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுத்து கர்த்தர் பூரண விடுதலை ஆக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்படி எல்லா பரிசுத்தவான்களுக்காய் மறுபடியும் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவரே இந்த எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு என்ன வார்த்தை நிறைவேற்றிருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ள நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 26வது பாடல் காலையும் மாலையும், அந்த பாடலை 4வது சரணம் வரையில் நாம் பாடுவோம். காலையும் மாலை வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடலை நாம் 4வது சரணம் வரையிலும் நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். காலையும் மாலை இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும்
தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு உண்டாகட்டும். நமக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் 7:30 மணி வரையிலும் வாக்குத்தத்த ஆராதனை. ஜூன் மாத வாக்குத்தத்தம் செவ்வாய்க்கிழமை காலை 1ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அந்த ஆராதனைக்காக நீங்கள் செவியுங்கள். கர்த்தர் நமக்கு அந்த ஜூன் மாத தேவையான வாக்குத்தத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் செவியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதம் உள்ள வாக்குத்தத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது தெரியுமா? யோவேல் 2:25. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். சரி, நமக்கு இந்த தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திலே யார் ஏறுவான் என்று சொல்லி அந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள், சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த சங்கீதம் 24:3-4 வாசியுங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் சில காரியங்களை கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, பரலோராட்சியத்திலே யார் ஏறுவான், யார் போக முடியும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் 2 வாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாம் தியானிக்கும் போது எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே
2ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, அதற்கு முன்பதாக வாசியுங்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து, அதாவது அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். அப்பொழுது எலியாவை பார்த்து அவர் கேட்கிறார், இப்படி எனக்கு பின்சென்று வருகியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது எலிசா என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே, அந்த 11-12வது வசனம் படிங்க. நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றால், அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார். உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார். அப்பொழுது எலியா என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு அரிதான காரியத்தை கேட்டாய். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். என்னை நீ கண்டால், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன செய்ய வேணும்? பார்க்கணும். அப்போதான் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப கஷ்டம். நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடிப்பொழுதிலே நாம் மர்வமாகிற அனுபவம். அப்போ ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடிப்பொழுதிலே என்று சொல்லும்போது அவ்வளவு கண்ணும் கருத்துமாக எலியாவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது போன வாரத்திலே நாம் தியானித்தோம். அவர்களை 2 பேரையும் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் என்ன செய்தது? அவர்களை பிரித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே நாம் தேவனும் முகத்தை பார்த்து அவரோடு நெருங்கி உறவாடக்கூடாதபடி, இல்லாவிட்டால் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி சில காரியங்கள் நம்மளுடைய காரியங்களிலே குறுக்கே நிற்கிறதை நம்மை பார்க்கிறோம். சில காரியம் நம்மை பிரித்து விடும். அதான் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்க முடியும்? அந்த அளவுக்கு இந்த காரியங்களை குறித்து நான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது பாருங்கள், இந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், எனக்கு இத்தனை ஆண்டு காலம் என்னோடு பின் சென்றவன், எனக்கு ஊழியம் செய்தவன், என்னோடு இருந்தவன், அதனாலே உனக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. என்னோடு இருந்தவன், எனக்கு நீ இத்தனை காலம் ஊழியம் செய்திருக்கிறப்பா, ஒன்று நான் நம்பினேன், எனக்கு நீ துரோகம் செய்ய, என்னோடு கூட நீ இருந்தவன், அதனால் உனக்கு கட்டாயம் நான் அந்த வரம் உனக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்லாதபடி அவர் என்ன சொல்லுகிறார்? நீ கேட்டது ஒரு பெரிய அரிதான ஒரு காரியம். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்க்கணும். அது ஒரு அரிதான ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சில வேளைகளிலே நமக்கு வீட்டில் வேலை செய்து நம்ம கூட இருந்து இல்லை உதவியாக இருந்து அப்படி யார் பண்ணாலும் அடுத்தது ஒன்று நம்ம அவங்கள தான் பரிந்துரை பண்ணுவோம். எனக்கு பிறகு அவர் தான் இருப்பார், எனக்கு பிறகு அவர் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? பரிந்துரை பண்ணுவோம் இல்லையா? உலக பிரகாரமாக கூட உதாரணமாக ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார், அவர் அசிஸ்டண்ட் ஆசிரியர் இருப்பார். தலைமை ஆசிரியர் அது முடிஞ்ச உடனே அடுத்த யார் வந்துடுவாங்க? அசிஸ்டண்ட் நேரே வந்துடுவாங்க. அதுபோல் எல்லா இடத்திலும் அப்படி தான், அப்படி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உலக பிரகாரமாக. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என் கூட வேலை செய்தவனாச்சே ஊழியர்களே அவரெல்லாம் பார்க்கல, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் உனக்கு அது கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அப்போது எலிசா அவருடைய எண்ணங்கள், எலிசாவுடைய எண்ணம் அப்போது இமைப்பொழுது கூட என்ன செய்யக்கூடாது? அவரை விட்டு பிரியக்கூடாது. நம்ம ஆண்டோடைய வரிக்கெல்லாம்
எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நமக்கு எங்கள் பரலோகத்தில் ஒரு இடம் வச்சிருக்கிறார், நம்முடைய பேரை எழுதி அங்கே வச்சிருக்கிறார், நம்ம ஒரு வீட்டை உண்டுபடி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்னெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தப்பல்ல, சரிதான். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு இமை பொழுது கூட அவரை விட்டு நாம் பிரியக்கூடாது. இமை பொழுது கூட அவரை விட்டு, அதான் பாருங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்து தேவன் தன்னுடைய கண்களை மூடின உடனே இமை பொழுது கண்களை மூடினார். ஏன்னா பூமியில் உள்ள மனுஷருடைய பாவங்களெல்லாம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த பாவங்களெல்லாம் சுமத்தப்பட்ட போது ஒரு இமை பொழுதில் கண்களை மூடினார். உடனே இயேசு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த இமைப்பொழுதுடைய பிரிவினை இயேசுவால் தாங்க முடியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சபையாரே, இன்றைக்கு நாம் இயேசுவை விட்டு எவ்வளோ தூரம் பிரிந்திருக்கிறோம், இயேசுவை விட்டு எவ்வளோ விலகி சென்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு இமை பொழுது தேவன் தன்னுடைய குமாரனுக்கு தன் கண்களை மறைத்த போது இயேசுவால் தாங்க முடியல. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் யோசிக்கணும். ஒரு மனிதன், பவுல் சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு, 1 Corinthians 15:51, ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் மர்வமாகும். அந்த ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பொழுது. எலியா கூட எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒரு இமைப்பொழுது நேரம்தான், ஒரு இமைப்பொழுது நேரம்தான். 2 பேரையும் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் பிரித்தது. ஆனால் அந்த பிரிவின் மத்தியிலும் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த எலியாவை எலிசாவின் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் எப்போதும் இயேசுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரையிலும் அவருடைய வருகையை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு கடைசியில் அவர் வரும்போது நாம் சற்று நம்முடைய கவனம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புமானால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பாருங்கள், அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இங்கே எலிசாவின் பிரயாசம் வீண் போகவே இல்லை. அவர் எலியாவுக்கு சில வருடங்கள் ஊழியம் செய்தார். எலியா சொன்னது போலெல்லாம் அவர் கேட்டார். எலியா எங்கே போனாலும் அவரை பின்தொடர்ந்தார். ஆனால் அது ஒன்றும் என்ன செய்யவில்லை? வீண் போகவில்லை. ஒன்றும் வீண் போகவில்லை. அருமையான லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே மூத்த குமாரன் தன் தகப்பனிடத்தில் ஒரு கேள்வி கேட்பான். நான் இத்தனை காலம் உமக்கு ஊழியம் செய்தேன், எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. இத்தனை காலம் உமக்கு நான் ஊழியம் செய்தேன், எனக்கென்று என்னுடைய நண்பர்களோடு சிநேகிதர்களோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி எனக்கு நீர் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு நாளாவது கொடுக்கவில்லையே. அப்பொழுது தகப்பன் அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, எல்லாமே உன்னுடையதானே, நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே, எல்லாமே உன்னுடையதானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். அப்போ மூத்த குமாரன் இத்தனை காலம் தகப்பனோடு இருந்து அவன் சொல்லுகிறான், நான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுகிறான். நான் தகப்பனோடு தான் இருந்தேன், அவருக்கு நான் சேவை தான் செய்தேன், அவருக்கு ஊழியம் தான் செய்தேன். ஏன்னா இளையகுமாரன் தன் வீட்டுக்கு வரும்போது, இங்கே விருந்து நடக்கும்போது யாருக்கு தெரியவில்லை? தன் மூத்த மகனுக்கு தெரியவில்லை. அவன் வயல்வெளியில் இருந்தான். வயல்வெளியிலிருந்து
அவன் வருகிறான், வந்து அவன் விசாரிக்கிறான், வேலைக்காரரை கூப்பிட்டு அவன் விசாரிக்கிறான், நீங்கள் என்ன ஒரே பரவசமாக இருக்குது, என்ன ஒரே இதாக இருக்கு, என்ன காரணம் என்ன? அவன் அதை விசாரிக்கிறான். அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், உன்னுடைய இளையகுமாரன் வந்து விட்டார், இங்கே ஒரே விருந்து. தகப்பன் ஓடி போய், மகனே நீ வா, உள்ளே வா. அவன் உள்ளே வர அவனுக்கு மனம் இல்லை. இந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவன் தகப்பனோடு இருந்தவன் தான், தகப்பனுடைய வயல்வெளியை நன்றாக கவனித்து அதில் வேலை செய்தவன் தான். ஆனால் அவன் என்ன ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து சொல்லுகிறான், நான் இதுவரையிலும் சந்தோஷமாக இல்லவே இல்லை என்று சொல்கிறான். நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தரல. அப்போ இத்தனை காலம் நான் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம், கிறிஸ்தவ பெயரை சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம், கிறிஸ்தவுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அன்பான கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காணிக்கை கொடுக்கிறோம், தசமத்தை கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோமா? நாம் செய்கிற ஊழியத்திலே சந்தோஷம் இருக்கிறதா? நாம் ஆண்டவருக்கு என்று செய்கிற காரியங்களிலே சந்தோஷமாக இருக்கிறதா? ஆமேன். இதை கொஞ்சம் நீ சிந்தித்து பாருங்கள். அவன் ஒரு வார்த்தை, நான் சந்தோஷமாக இருக்கும்படி. அப்போ சந்தோஷம் இல்லாமலே அவன் இருந்திருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்களும் அநேகருடைய விசுவாச வாழ்க்கையும், அநேகர் விசுவாசிகளாக இருப்பது இப்படித்தான். சபைக்குள்ளே விசுவாசிகளாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. சபையில் என்ன நான் போகிறேன் வரேன் அவ்வளோதான், சந்தோஷம் இல்லை. ஊழியத்தில் சந்தோஷம் இல்லை. யோசித்து அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் வருகையை காண முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா இத்தனை வருஷம் அவருக்கு ஊழியம் செய்ததும் அவரை பின்பற்றினதும் ஒன்றும் வீணாக போகவில்லை. ஆமேன். எலிசாவின் நோக்கமெல்லாம் எலியாவுடைய ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கணும். அவருடைய முழு சிந்தையும் முழு நோக்கமும் எண்ணமும் பிரயாசமும் எப்போதும் அதுதான், எப்போதும் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உண்மையாகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறது. சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக இடத்துல ரட்சிப்பிற்கு சந்தோஷம் இல்லை, பரிசுத்த ஆவியிற்கு சந்தோஷம் இல்லை. சந்தோஷமும் இருக்கணும், பரிசுத்த ஆவியும் இருக்கணும். அதான் பவுல் சொல்வார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நீங்கள் காண்கிற, இப்பொழுது நீங்கள் கேட்கிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது. அல்லேலூயா. கொரோனாவிலே எத்தனை பேர் குடும்பத்தில் உள்ளவர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நமக்கு போதகராக இருந்தவர்கள், நமக்கு விசுவாசியாக இருந்தவர்கள், எத்தனை பேர் இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியா? கடந்த நாளிலே ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் சென்னையிலிருந்து ஒரு போதகர் எனக்கு ஃபோன் பண்ணினார், எங்கள் சபையில் எத்தனை பேர் இந்த கொரோனாவில் மரித்து போனாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு தவிர்க்க முடியாத ஒரே ஒரு மரணத்தை தான் போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். வேறு ஒன்றுக்கு நான் போக முடியல, யாரையாவது வச்சு பண்ணிட்டாங்க. ஒரு போதகர் சொல்லுகிறார், எங்கள் சபையில் எத்தனை பேர் மரித்தார்கள் என்ற எண்ணமே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறார். எண்ணிக்கை எங்களுக்கு தெரியல. இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக ஜெபம் பண்ண முடியுமா? சந்தோஷமாய் சாப்பிட முடியுமா? சந்தோஷமாய் நாம் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியுமா?
கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல. ஆனாலும் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சங்கீதம் 112 சங்கீதம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும்படி பயப்படாதிருப்பான். ஆமென், அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஒரு நீதிமான், ஒரு தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எந்த செய்தி நம்முடைய காதுகளிலே கேட்க முடியவில்லை. ஏதோ வாழுகிறோம், ஏதோ பேசுகிறோம். உள்ள 2 பேர் கூடி இருக்கும்போது ஒரு தமாசு சொல்லுகிறோம், சிரிக்கிறோம். அதன் பின்பு நம்முடைய உறவினர்களை இழந்த நிலை. டிவியிலே நாம் பார்க்கும்போது சோகமான காட்சிகள். ஒரு பக்கம் கொரோனாலே மரித்து கிடக்கிறார்கள், ஒரு பக்கம் சடலங்களை புதைக்காமல் வீசி எறிந்ததினாலே நாய்களும் பறவைகளும் அந்த சடலங்களை இழுத்து தின்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் நாம் சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய செய்திகள் தான் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்து வருகிறது. எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கொண்டு போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் மனிதனுடைய சடலத்தை பிடித்து இழுக்கிறது. ஆகாயத்து பறவைகள் வந்து கொத்தி தின்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் குடிக்கிற ஆறிலே பிணங்கள் மிதந்து கொண்டு போகிறது. அந்த தண்ணியை தான் எங்கேயோ ஒரு மனிதன் குடிக்கிறான். அதனாலே அவனுக்கு பல தொத்துகள் வருகிறது. மனிதன் மனுக்குலம் அழிந்து கொண்டே போகிறது. இது ஒரு பக்கம். கடந்த நாள் ஒரு பக்கம் ஒரு புயல் வந்தது, அநேக வீடுகளை தாக்கினது. அநேக பிள்ளைகள் பெற்றோரை இழந்தார்கள், சொந்த நிலபுலங்களை இழந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகள் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதல்ல, நமக்கு மன மடிவை உண்டாக்கக்கூடிய செய்திகள். ஆனால் வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது? நீ எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். அது ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு சந்தோஷம் தர முடியும். சரி, அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவுடைய பிரயாசம் வீண் போகவில்லை. இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு செய்த ஊழியங்கள், எலியாவை பின்பற்றின விதங்கள் ஒன்றும் வீண் போகவே இல்லை. அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். எலிசா அதை கண்டு விட்டான். எவ்வளவு சந்தோஷம்! எலியாவின் பிரயாசம் வீண் போகவே இல்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல், நான்
ஒன்றை சொல்லுகிறார். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும், பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நான் ஓடுகிறதும், நான் புறஜாதிகளுக்குள் வேத வசனத்தை விவரித்து நான் காண்பித்தேன். நல்லா பிரசங்கம் பண்ணினேன், புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணினேன், ராஜாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன், எல்லாம் நான் செய்தேன். ஆனாலும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு நீங்கள் அதை யோசித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், எல்லாம் செய்தேன், ஆனாலும் நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும் வீணாகாதபடி. எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமை. நான் ஓடினதும் நான் ஓடுகிறதும் வீண் ஆகாதபடி. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உணர்த்துதலை நமக்கு தர வேண்டும். நாம் ஓடினதும் நாம் ஓடுகிறதும் வீணாகாதபடி. எல்லாரும் சொல்லுவீங்களா? உங்கள் இதயத்தை கை வச்சு, நான் ஓடினதும் நான் ஓடுகிறதும் வீணாகாதபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயத்தோடு நாம் சொல்லுவோம், ஒரு நடுக்கத்தோடு நாம் சொல்லுவோம், தேவ அன்பினால் நிறைந்து நாம் சொல்லுவோம். இதை ஒரு விண்ணப்பமாகவே நாம் சொல்லுவோம். ஒரு முறை கூட நம்முடைய இதயத்திலே கையை வைத்து, ஆண்டவரே, நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும் வீணாக கூடாதையா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடுகிறதும், நான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறேனே, இது வீணாய் போகக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, எத்தனுடைய ஓட்டம் இன்றைக்கு வீணாய் போச்சுது. நீ ரட்சிக்கப்பட்டது வீணாய் போச்சுது. நீ துன்பங்கள் கர்த்தருக்காய் அனுபவித்தது வீணாய் போச்சுது. கர்த்தருக்காய்ப்பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போச்சுது. நீ ஊழியங்களுக்கு செய்த காரியங்களெல்லாம் வீணாய் போச்சுது. எத்தனை பேரை நீ பலப்படுத்தின, எத்தனை பேரை நீ தைரியப்படுத்தின, எத்தனை பேரை நீ உற்சாகப்படுத்தின, எத்தனை பேர் உன்னாலே எழும்பி நின்றார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபையை பார்த்து கேட்கும்போது சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்களே என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? 14ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்களே. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்களே என்று உங்களுக்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்காய் செய்த கிரியைகளை குறித்து நான் உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அது இல்லையே. அப்பொழுது இருந்த சந்தோஷம், அப்பொழுது நிறைந்த பக்தி, அப்பொழுது இருந்த ஆனந்த பாக்கியம், அப்பொழுது இருந்த உங்களுக்குள் இருந்த அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் இப்பொழுது உங்களுக்குள் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசு சபையை பார்த்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். 4ஆம் வசனத்தில் 4-5 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். எவ்வளவு ஒரு எச்சரிப்பான வார்த்தை.
அதிலே அவர் ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன இரக்கம் தெரியுமா? என்ன இரக்கம் தெரியுமா? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து ஒரு ஒரு நேரத்தை அவங்க கொடுக்கிறார். சீக்கிரமாக நான் வர்றேன், நான் கிளம்பிட்டேன், அங்கே வந்து சேர்வுக்கு முன்ன நீ ஆதியில் செய்த கிரியை நீ செய்துக்க. கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்குறார். அதுதான் இப்பொழுது இரக்கத்தின் காலம். அதான் இப்பொழுது தேவன் வந்து கிருபையின் காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீ ஆதியில் என்ன கிரியை செய்தாயோ, ஆதியில் ஆண்டவருக்காய் எவ்வளோ பக்தி வைராக்கியமாய் இருந்தாயோ, ஆதியில் எவ்வளோ உற்சாகமாய் செயல்பட்டாயோ, ஹல்லேலூயா, எவ்வளோ உற்சாகமாய் வேகமாய் ஆலயத்தில் வந்து காரியங்களை செய்தாயோ, எவ்வளோ உற்சாகமாய் உன்னுடைய அறக்கதவை பூட்டி கதறி கதறி ஜெபித்து ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரோடு நீ ஜெபித்தாயோ, உணவை மறந்து வேலையை மறந்து எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் நீ இரவும் பகல் என்று விழுந்து கிடந்த நாட்களை நீ நினைத்துக்கொள். ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் நீ ஜெபத்திலே பெற்றுக்கொண்டாய், எல்லாவற்றையும் நீ ஜெபத்திலே பெற்றுக்கொண்டாய். அந்த ஜெபம் இன்றைக்கு எங்கே? அந்த வேத வாசிப்பு இன்றைக்கு எங்கே? அந்த உபவாசம் இன்றைக்கு எங்கே? அந்த விசுவாசம் இன்றைக்கு எங்கே? உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ அதை பதில் சொல்ல வேண்டும். அதான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அவருக்கு தெரியும் அநேக விசுவாசிகள் இடறி போகிற ஒரு காலம். இங்கே சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒன்றத்தில் அநேக நல்ல காரியம் இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்து. இளப்படையாமல், ரெஸ்டே இல்லாமல் நீ ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்ட, ஓய்வே இல்லை. அல்லேலூயா. எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் இங்கே வந்த ஆரம்ப காலத்தில் வெளியில் கன்வென்ஷன் கூட்டம் வைப்போம். அப்பொழுது அங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வருவேன். அடுத்த உடனே ஏதாவது ஒரு தேவைக்கு நான் போக வேண்டியது இருக்கும். அப்போ பாஸ்டர்மா சொல்லுவாங்க, இந்த டீ குடிச்சிட்டு போங்க, இந்த சாப்பாடு உடனடியாக ஒரு 2 நிமிஷம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை இல்லை இல்லை, நேரம் இல்லை, அங்கே மைதானத்துக்கு நான் போகணும், அங்கே ஏதோ ஒரு காரியம். எத்தனை நாட்கள் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கு அநேகருக்கு ரெஸ்ட்டு, அதிகமான ரெஸ்ட்டு. ஒரு நிமிஷம் 1 மணிக்கூர் வேலை செய்தால் 3 மணிக்கூர் ஓய்வு. கடந்த நாளில் சர்ச்சில் ஒரு சின்ன வேலை நடந்துச்சு. ஒரு மேஸ்திரி வந்தான். அப்போ ஒரு நாள் தனிமையில் இதை செய்ய முடியாது, ஒரு ஆளை கூட கூப்பிட்டு கையாளுன்னு சொன்னேன். ஒரு கூப்பிட்டுன்னு வந்தான். சும்மா ஒரு அரை நேரத்தை வேலை. ஆனால் சாயங்காலம் 6 மணி வரை எங்களுக்கு அடித்தான். அதுக்கிடையில் 110 செல்ஃபோன் வரும். வேலையை விட்டுன்னு அப்படியே வெளியே போவான், பேசுவான், வருவான். நான் அமைதியாக பொறுமையாக இருந்தேன். என்ன பண்ணுறது, ஏதாவது சொன்னால் போட்டுக்கொண்டே போயிடுவான். வேறு இப்போ கொரோனா பீரியடில் யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு காலத்தில் இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட அநேகர் இன்றைக்கு ஓய்வு 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 ஓய்வு. ஆண்டவர் பார்த்தார், உனக்கு ஓய்வா கேட்குது, ஒரே அடியா ஓய்வடையா போ, ஒரே அடியா ஓய்வடு, சண்டே சர்வீஸே நடத்த வேண்டாம். கொஞ்சம் எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். பவுல் சொல்லும்போது சொல்லுவார், என் பிரயாசம் வீணாய் போகக்கூடாது. நீங்கள் யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே யோபை பார்த்து எலிப்பாஸ் என்கிற ஒரு மனிதன் கேட்கிறான்,
அந்த 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி, நீ அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி, தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். பாருங்க, இந்த எலிப்பாஸ் என்கிற மனிதன் யோபை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். நீர் அநேகருக்கு புத்தி சொன்னீர். ஒரு காலத்தில் அநேகருக்கு புத்தி சொன்னீர். ஆவிக்குரிய நல்ல ஆலோசனையை கொடுத்தீர். ஆவிக்குரிய இப்படிலாம் இருக்கணும்னு நீர் புத்தி சொன்னீர். நல்லா செபிக்கணும், நல்லா வேதம் வாசிக்கணும், உபவாசிக்கணும், எல்லாம் சொன்னீர். இளைத்த கைகளை நீர் திடப்படுத்தினீர். விழுகிறவனுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் தனக்கு துன்பம் வருமுன்னா உள்ள காலம். தனக்கு துன்பம் வருமுன்னா தான் அநேகருக்கு புத்தி சொல்லி, அநேகரை பலப்படுத்தி, அநேகரை தைரியப்படுத்தி, அநேகரை உற்சாகப்படுத்தி, அநேக தள்ளாடுகிற முழங்கால்கள் எல்லாம் சரிப்படுத்தினதெல்லாம் தனக்கு சோதனை, வேதனை, பாடுகள் வராததற்கு முன்ன. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு? இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். ஐயா, துன்பம் வரும்னா நிறைய ஆலோசனை கொடுப்போம், சாவு வரும்னா நிறைய ஆலோசனை கொடுப்போம், துன்பம் வரும்னா நிறைய ஆலோசனை கொடுப்போம். நம்ம வீட்டில் ஒரு மரணம் வருதுன்னு வைங்களேன், அதுக்கு முன்னே நேற்று நம்ம சொல்லுவோம், பக்கத்து வீட்டில் செத்துட்டாங்க, சாவல் எல்லாருக்கும் மறந்தாங்க, அதை பற்றி நம்ம என்ன போடக்கூடாது, கவலையே போடக்கூடாது. மனுஷன் ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் என்ன வேண்டியதான், சாக வேண்டியதான் சொல்லிட்டு வீட்டில் வரச்சில இங்கே ஒருத்தன் சாவான் இவன் வீட்டில். அப்போ தான் ஐயோ கொய்யோ அம்மா மாமா மச்சான் செத்து போனியே. இப்போ நேற்று சொன்ன புத்தி எங்கே போச்சு? இன்னைக்கு நேற்றைக்கு நீ என்ன சொன்ன? சாவு எல்லாருக்கும் வரும், அது வயசை பார்க்காது, வித்தியாசத்தை பார்க்காது, ஜாதியை பார்க்காது, மதத்தை பார்க்காது, படிப்பா அறிவா வெள்ளையா சிவப்பா அழகா பச்சையா சிவப்பான்னு ஒன்றும் பார்க்காது, எல்லாருக்கும் வரும், நம்மெல்லாம் சாக வேண்டியதான் அப்படின்னு சாவீட்டில் போய் நீ ஆலோசனை கொடுத்துக்கிண்டு ஜோம் பண்ணிக்கிண்டு நீ இங்கே வீட்டுக்கு வந்த. இங்கே உன் வீட்டில் ஒரு மரணம், உடனே என்ன வருது உனக்கு? ஆண்டவருக்கு அண்டு உண்டா, ஆண்டவருக்கு இரக்கம் உண்டா? இப்போ தான் அந்த வீட்டில் போய் நான் அவங்கள உற்சாகப்படுத்தின்னு வந்தேன். எப்படி? இப்போ தான் அந்த வீட்டில் போய் அவங்கள நான் தைரியப்படுத்தின்னு வந்தேன், எனக்கு வரணுமா? இந்த பைபிளும் வேண்டாம், இந்த ஜெபமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அதான் பாருங்க, அவன் சொல்றான், யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உம்முடைய தெய்வ பக்தி உம்முடைய தெய்வ பக்தி உமக்கு உறுதியை கொடுக்கணும். உமக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய தெய்வ பக்தி இன்றைக்கு நமக்கு அவசியம். பைபிள் என்ன சொல்லுது? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு பூரண சமாதானம் நமக்கு தேவை. உம்முடைய தெய்வ பக்தி உறுதியாய், நமக்கு உள்ள தெய்வ பக்தியானது நமக்கு உறுதியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நமக்கு தைரியத்தை கொடுக்கிற பக்தி தான் உண்மையான பக்தி. அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அநேகர் தெய்வ பக்தியின் வேத வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்கள், ஆனால் அதை மறுதலிக்கிறார்கள். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, சொல்றாரு, உம்முடைய தெய்வ பக்தி உம்முடைய உறுதியாயும், உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. உம்முடைய பக்தியை இப்போ நீர் காட்டணும், உம்முடைய விசுவாசத்தை இப்போ காட்டணும். எப்போ காட்டணும்? அடுத்த வீட்டில் துன்பம் மரத்தில் அங்கே காட்டுறதல்ல,
உன் வீட்டில் பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, இழப்பு வரும்போது, மரணம் வரும்போது, வியாதி வரும்போது, ஜெபம் கேட்கப்படாமல் காலதாமதம் ஆகும்போது உம்முடைய உறுதி, உம்முடைய பக்தி உறுதியாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆமென். அடுத்த வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றது பெரிய காரியம் இல்லை. அடுத்த வீட்டில் போய் சாட்சி சொல்லிட்டு வர்றது பெரிய காரியம் அல்ல. ரோட்டில் போய் இயேசு ரட்சித்தார், இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்றது பெரிய காரியம் இல்லை. எல்லாரும் சொல்லுவான். அல்லேலூயா. உனக்கு துன்பம் வரும்போது, உமக்கு நெருக்கம் வரும்போது, பாருங்க அவன் அழகா அதை சொல்றான். பாருங்க, எலிப்பா சொல்றான், இப்பொழுதோ இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர், அது உம்மை தொட்டதினால் நீர் கலங்குகிறீர். ஆமென். அது உம்மை தொட்டதினால் நீர் கலங்குகிறீர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது உம்மை தொட்டதினால் நீர் கலங்குகிறீர். நீங்கள் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் எது தொட்டது? கொஞ்சம் யோசிப்போம். எந்த துன்பம் உங்களை தொட்டது? எந்த பாடு உங்களை தொட்டு உங்களை கலங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறது? நீங்கள் இவ்வளவு வேதனை அடைவதற்கு எது உங்களை தொட்டது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆம், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் ஓடினது நம்முடைய கடந்த கால பிரயாசங்கள், நம்முடைய கண் விழிப்புகள், உபவாசங்கள், ஜெபங்கள் ஒன்றும் வீண் போகக்கூடாது. இந்த மூத்த குமாரன் சொன்னது போல நாம் சொல்லவே கூடாது. இத்தனை காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், இத்தனை காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இதை நான் கண்டேன். அல்லேலூயா. இந்த கலாத்தியர் சபையை பார்த்து பவுல் சொல்லும்போது அந்த 4ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். அதற்கு நான் சாட்சி. உங்கள் பழைய விசுவாசத்தை குறித்து, உங்கள் பழைய விசுவாச வாழ்க்கையை குறித்து நான் சாட்சி என்று சொல்லுகிறார். நான் சாட்சி. உங்களுடைய பழைய விசுவாசத்தை குறித்து நான் சாட்சி. உங்கள் விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு எப்போதுமே இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்போதுமே எனக்கு உள்ளத்திலே ஒரு பிடித்தமான ஒரு வசனம். என்ன தெரியுமா? நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. அல்லேலூயா. பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. எல்லாம் வீணா போச்சு. இத்தனை ஆண்டு காலம் செய்த ஊழியம் வீணாய் போச்சது. எலிசா மாத்திரம் கண்ணும் கருத்துமாய் அக்கினி நெருப்பும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் வந்து இவர்களை பிரித்த போது கூட அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தது போல இருந்து அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்டது போல நாம் காணாவிட்டால், இயேசுவின் வருகையை நாம் காணாவிட்டால், அவருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், ஒரு இமைப்பொழுதிலே மர்வம் ஆகாவிட்டால் எல்லாம் வீணாய் போய்விடும். சொல்லுகிறார், இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டே. நம்முடைய பாடு வீணா போகக்கூடாது. நம்முடைய பிரயாசம் வீணா போகக்கூடாது. வெறுமையாய் வந்து வறுமையாய் போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இந்த வசனத்தை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஓடினது
நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும் வீணாக போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் ஒன்றை கேட்டேன், நிறைய கேட்கலையா? சிலர் நிறைய கேட்குறாங்க, என்னெல்லாமெல்லாம் கேட்குறாங்க, கடைசியில் எழும்பி என்னெல்லாம் கேட்டேன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜோம் முடிச்ச பிறகு என்னெல்லாம் ஜோம் பண்ணீங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அப்படி நிறைய கேட்பாங்க. ஆனால் தாவீது சொல்லும்போது, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னுடைய நாட்டமெல்லாம் அதுதான். நான் எதை கேட்டேனோ அதில் தான் என்னுடைய நாட்டம், என்னுடைய பார்வை அதில் தான் இருக்கும், என்னுடைய பார்வையில் அதில் தான் இருக்கும். அதான் ஆகாய் 2:2 நாம் வாசிக்கும்போது, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும். இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆகாய் தானே, பிரைஸ் தி லார்ட். எடுங்க, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்கள், குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்தாருங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு தரிசனத்தை பெற்றேன்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அழைத்திருப்பார். ஒரு ஊழியக்காரனுக்கு தரிசனத்தை கொடுத்து தான் அழைத்திருப்பார். இந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம் ஆபகுக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அந்த தரிசனத்தை எழுதி நீங்க உங்க வீட்டில் வைக்கணும், மாட்டணும். ஏன் தெரியுமா? உங்க வீட்டில் வாரம் எல்லாம் அதை வாசிக்கணும். ஓ, இந்த வீட்டில் இந்த சகோதரிக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கு, இந்த சகோதரனுக்கு அந்த தரிசனம் கொடுத்துருக்கு, அவங்க எல்லாம் பார்க்கணும். அவங்க பார்க்க நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? ஐயோ, இந்த தரிசனம் நிறைவேறணுமே, அதை பார்த்தாங்களே, அது நிறைவேறாவிட்டா அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் வரையிலும் காத்திருக்கணும். அவர் என்ன சொல்றார், படிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இன்னும் தேவன் கொடுத்த தரிசனம் இன்னும் அங்க வைக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, தேவன் கொடுத்த தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்காங்க. உங்க தரிசனத்தை ஆண்டவர் எடுத்து போடல, உன்னுடைய அழைப்பை ஆண்டவர் எடுத்து போடல, திரும்ப இன்னும் வாபஸ் வரல. ஏன்னா உனக்காக அதை வெயிட்டிங்கில் வச்சிருக்கிறாரு, உன் தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிச்சு அந்த தரிசனம் நிறைவேற வேணும் என்று ஜெபிக்கும் போது அந்த தரிசனத்தை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார். அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றை கேட்டேன், அதையே எனக்கு ஒரு தரிசனம், அந்த தரிசனம் நான் அடைந்து கொள்ளும்படி என்னுடைய சிந்தையை வேற நான் திசை திருப்பவே மாட்டேன். என்னுடைய எண்ணங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? திசை திருப்பவே மாட்டேன். என்னுடைய எண்ணம் நோக்கமெல்லாம் நீர் எனக்கு கொடுத்த தரிசனம். எத்தனை வருஷமானாலும் சரி அது நிறைவேறும். அந்த தரிசனத்தை எழுதி வைத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷமானாலும் சரி, காலதாமதம் ஆகிறதுனாலே காரியம் மறுக்கப்படுகிறது என்றல்ல, காலதாமதம் ஆகிறதுனாலே ஆண்டவருக்கு அதை செய்ய முடியாது என்றல்ல. ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது, ஒரே பரபரப்பு. ஓ, திராட்சரசம் குறைவுபட்டதே. இயேசுவின் தாய் இடத்துல எல்லாரும் ஓடி வராங்க. இயேசுவின் மாதிரி இயேசுவின் தாய் இயேசு இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது இயேசு என்ன சொல்றாரு?
இன்னும் என் வேலை வரவில்லையா? உன் தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டோடைய வேலை இன்னும் வரல. உன்னை குறித்த நோக்கம் நிறைவேறி ஆண்டோடைய வேலை வரல. அதுக்காக நீ காத்திரு, நீ அவசரப்படாத. உனக்கு நிறைய ஊழிய திட்டங்கள் ஆண்டவர் தந்திருப்பார், நிறைய காரியத்தை உனக்கு தந்திருப்பார், சொல்லியிருப்பார். அநேக தீர்க்கதரிசிகள் உன்னை குறித்து பேசியிருப்பாங்க, நேற்று பேசியிருப்பாங்க. உடனே இன்னைக்கு அது நிறைவேணும் நினைக்காத, அதை எழுதி வை, எழுதி வச்சுட்டு காத்துரு. அல்லேலூயா. நீ எழுதி வச்சு காத்துரு. ஆமாங்க, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனுடைய ஊழிய அழைப்பை பெற்றபோது, பவுலுக்கு ஊழிய அழைப்பு, அவர் சொல்றாரு, நான் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் ஆலோசனை பண்ணாமல். அல்லேலூயா. பாருங்கள், அந்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு, அருமையானவர்களே, அவர் என்ன சாட்சி சொல்றாருன்னா, எனக்கு தேவ அழைப்பு கிடைச்சது, தேவ தரிசனம் தான் நான் பெற்றேன். உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு. எப்படி? 3 வருஷம் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. 3 வருஷம் அவருடைய தரிசனத்துக்காய், காரியங்களுக்காய் அமைதியாக இருந்து பிறகுதான் யாரை போய் சந்திக்கிறாரு? தன் முன்னால் உள்ள அப்போஸ்தலர் ஒருவர் பேதுரு போய் சந்திக்கிறார். இன்றைக்கு நமக்கு முடியுதாங்க? அமைதியாக இருக்க முடிகிறதா? காத்திருக்க முடிகிறதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒரு தரிசனம் சொப்பனம் என்று சொல்லி அவசரப்பட்டு உங்களுடைய அழைப்பை வீணிலே விட்டு விடாதுங்க. உங்கள் தரிசனத்தை வீணில் விட்டுடாதுங்க. பிறகு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் படு தோல்வியில் போய் முடிஞ்சிடும். ஒரு தரிசனம் நிறைவேறலையேன்னு சொல்லுவாங்க. ஒரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை அழிக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் உயர்த்துறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே, எகிப்தியன் இதை கேட்பானே, உம்முடைய ஓங்கிய கைனாலும் பலத்த புயத்தினாலும் அவளை கொண்டு வந்தீரப்பா. அவங்க என்ன சொல்லுவாங்க பாரு? ரொம்ப கம்பீரமாக புறப்பட்டு போனாங்க. அவங்க தெய்வத்தால் கடைசி வரை கொண்டு நடத்த முடியல, தெய்வம் வழியில் நினைத்துட்டாங்க, அழிச்சிட்டாங்களேன்னு எகிப்தியன் கேட்பானே. நீ உன் தரிசனத்தை தேவையில்லாத ஊரா சொல்லிட்டு உந்த தரிசனம் உனக்கு நிறைவேறலை என்னன்னா, மற்றவன் தூசித்து உன்னை பழி சொல்வதற்கு ஏழாகிவிடும், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தரிசனம் நிறைவேறுகிறது வரையிலும் நீ அமைதியாய் ஆண்டோட சமூகத்திலே காத்துரு. இரத்தத்தோடு மாம்சத்தோட சொந்த பந்தங்களோட போய் பேசியிருக்காத, உன் விசுவாசத்தை கெடுத்துருவாங்க. பெரிய தேவ ஊழியரோட போவாங்க, விசுவாசத்தை கெடுத்துருவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரனிடத்தில் வந்தார். பல வருஷ ஆண்டுடைய ஊழியத்தை செய்து சில காரியங்களிலே அவர் சிக்கி எழும்ப முடியாதபடி ஒரு தோல்வியுற்ற நிலையில் என்னிடத்தில் வந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் சொன்னார், பாஸ்டர், நான் எல்லாரும் என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறது மாதிரி, எனக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டாக்கு மாதிரி தான் பேசுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி என்னை தைரியப்படுத்தி கொஞ்சம் என்னை தூக்கி விடுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை.
நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு நான் நம்பினேன், உங்கள் இடத்துல வந்தேன்னுன்னார். உடனே அவர் உட்கார வச்சு, ஆக அவரை விட எனக்கு வேத வசனம் தெரியவே செய்யாது. அவர் எனக்கு அவர் பயங்கரமான ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இருந்து பைபிள் திறக்காமல் பிரசங்கம் பண்ணுற ஆளாக்கும். நான் அவரை உட்கார வச்சு, இதே இடத்துல அவரை நான் உட்கார வச்சு, என்னால் என்ற உதவி அவருக்கு செய்து கடைசியில் அவரை தைரியப்படுத்தி, உம்மை கொண்டு தேவன் பெரிய ஊழியங்களை செய்வார், இது ஒரு சின்ன சறுக்குதல், இந்த சறுக்குதல், இந்த தோல்வியை நீங்கள் ஒரு வெற்றியின் படியாய் மாற்றுங்கள், உங்களுக்கு உதவி செய்வார்னு தைரியப்படுத்தி அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து ஒரு ஸ்தாபனத்தில் நான் சேர்த்து விட்டேன். அந்த ஸ்தாபன தலைவர் சொல்லுவார், பிரதர், அந்த ஸ்தாபனத்திலிருந்து வருகிற யாரையும் நம்ம எடுக்கக்கூடாது பிரதர்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், அவர் தன்னுடைய காரியங்களெல்லாம் அறிக்கையிட்டிருக்கிறாரு, மன கசந்திருக்கிறாரு, தன்னுடைய காரியங்களை அவர் உணர்ந்திருக்கிறாரு, நிச்சயமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொல்லி, அவர் என்னோட பெரிய பாஸ்டர், அவருக்கு சில வசனங்களை சொல்ல, நேரில் போய் சந்திக்க அந்த ஸ்தாபனத்தில் இணைத்து கொண்டார். இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக, நல்ல ஆத்துமாக்களோடு கூட பொருளாதார விதத்திலும் ஆவிக்குரிய விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்நாளிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம், தாவீது சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடு. வேற அது நாடுகிறது வரையிலும் வேற எனக்கு சிந்தையே போகாது, வேற ஒன்றிலும் சிந்தை போகாது. சிலரை பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மொட்டை அடிக்க போவாங்களாம், நான் போனதில்லை, மொட்டை அடிக்க போவாங்களாம். போனோடனே போய் உட்கார்ந்தோடனே ஒவ்வொரு தலையிலையும் தண்ணி தெளித்து கொஞ்சம் போல் இழைச்சி விட்டுட்டு அவனை உட்கார வச்சுருவாங்களாம். உடனே அடுத்தவட்ட போவான், அடுத்தவனையும் விட்டையும் கொஞ்சம் போல் எடுத்து பாதி இழைச்சி அப்படியே விட்டுருவான். எப்படி 10 எண்ணம் டிக்கெட்டு, 10 எண்ணத்துக்கு தலையில் பாதி பாதி சிற முடிய விட்டுட்டு விட்டுருவான். இவன் எங்கேயும் போக முடியாது, இவன் வேறு எந்த ஒரு இடத்துலையும் நினைச்ச முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படி தான், போக முடியல, வரவும் முடியல, உட்காரவும் முடியல, எழும்பவும் முடியல, வந்துட்டனே மாட்டிட்டனே என்ன அநேக ஊழியக்காரன் நினைக்கிறாங்க, விசுவாசியும் நினைக்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்னுடைய ஊழியத்தில் என்னை திசை திருப்ப எத்தனையோ சக்திகள், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ பிரதர்ஸ் என்னட்ட வந்தாங்க. இந்த ஊழியத்தை கொஞ்சம் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா அதை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இதை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா அதை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இதை பண்ணலாம், ஒன்றுக்கும். ஒரு முறை ஒரு பிரதர் வந்தார், எல்ஐசியில் ஒரு ஆஃபீஸர், பாஸ்டர் உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் கை காட்டினா எத்தனையோ பேரை எங்களுக்கு சேர்த்து விடலாம், உங்களுக்கு அதில் ரொம்ப நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்ல ஊழியக்காருடைய பட்டியலை என்ன காட்டுறார். திருவள்ளூர் பகுதியில், சென்னை பகுதியில், கும்மிடி பூண்டியில் சில ஊழியக்காரங்கள்லாம் இத்தனை பேரை சேர்த்துருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க இத்தனை மாதம் இத்தனை வாரம் பணம் அவங்களுக்கு வருது, நீங்கள் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நீங்கள் அதை செய்யலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், நான் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட சொன்னேனான்னு கேட்டேன். நான் கஷ்டப்பட்டு இதே இடத்துல நான் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்னா யார் சொன்னது நான் கஷ்டப்படுறேன்னு? இல்லை இல்லை அப்படி நான் சொல்லலை, எப்படி சொன்னாலும் சரி, சரி நீங்களாவது ஒரு பாலிசி போடுங்க. எனக்கு பாலிசி எல்லாம் கர்த்தர் தான். கர்த்தர் சொல்லிட்டார், நான் தான் உனக்கு பங்கு. ஆமேன். அன்பானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு பாஸ்புக்கே கிடையாது, பாஸ்புக்கே கிடையாது. என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு எத்தனையோ பேர் செக் அனுப்பியிருந்தாங்க, 200 300 எல்லாருக்கும் திரும்ப அனுப்பி கொடுத்தேன். ஏன்னா அடுத்தது நீ ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணி அதை போடணுமே, எல்லாருக்கும் திரும்ப அனுப்பி கொடுத்தேன். ஆனால் சமீபத்தில் இந்த ஆடிட்டுக்கு வேணும், நீங்கள் கட்டாயம் பேங்க் ஓப்பன் பண்ண சொன்ன பிறகு, தலைமை சபையில் சொல்லி வற்புறுத்தின பிறகு நான் பாஸ்புக் ஓப்பன் பண்ணேன். அல்லேலூயா. அது நன்மையாக இருக்கோ தீமையாக இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய சிந்தை
எதிலும் சிதறடிக்கக்கூடாது. உனக்கு ஒரு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தாரே, அதை நீ பூரணமாக செய்து நிறைவேற்று. திருப்பதியில் முடிவெட்டுறது போல் அது தலையில் ஒரு கை வச்சு, இந்த தலையில் ஒரு கை வச்சு, அந்த தலையில் ஒரு கை தெரியுமா சிலருக்கு சொல்லுவாங்க. என் பையன் எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து தான் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு திருமணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டார் வராங்க. பையன் என்ன சார் ஐயா எல்லாம் செய்வாங்க சொல்லி அவனுக்கு திறமையெல்லாம் சொன்னாங்க. சரி இப்பொழுது என்ன செய்கிறான்? இப்பொழுது சும்மா இருக்கிறான். அதான பிரச்சனை. இப்பொழுது என்ன செய்கிறான்? இப்பொழுது சும்மா இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஐயா அவனை ரொம்ப சாமர்த்தியக்காரன் தான். பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிற, பிடி முடிச்சிருக்கிற, எம்டெக் முடிச்சிருக்கிற, அதை முடிச்சிருக்கிற, இதை எல்லாம் முடிச்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் உன்னுடைய லக்கு ஒன்று. கட்டிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சாத்தான் உன்னை உலக ஆசையை கொடுத்து உன்னை திசை திருப்போம். எவ்வளோ மகிழ்ச்சியாக ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த குடும்பம், எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவர் போனார். பகலில் குளிர்ச்சியான வேளை எவ்வளவு சந்தோஷத்தோடு உலாவ போனார். யோசித்து பாருங்க. ஏவாளுடைய கவனம் கொஞ்சம் திசை திரும்பிச்சு. அதனாலே ஆதாமு வஞ்சிக்கப்பட்டான். தோட்டத்தை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. உன் கவனத்தை சிதறப்ப விடாத. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எல்லாரும் சொல்லுவோம். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. நிறுத்துங்கள் ஒரு நிமிஷம். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி, இதுதான் நம்ம காதில் கேட்கணும். அல்லேலூயா. வேற ஒன்றும் நம்ம காதில் கேட்கக்கூடாது. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலை
தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு ஆமென். தயவாக பதிலளிப்பார். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. மாலையோ மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையோ மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களோட்டி கர்த்தரை சோதரிப்போமா. ஆண்டவரே சோதராம் 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 சோதராம். ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் நம்மை பிரிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆமென். ஓ, நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்க்கணும். உன்னுடைய கண்கள் அதை பார்க்கணும். உன் கண்கள் அதை பார்த்தால்தான் நீ விரும்புகிற இந்த ரெட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும். ஓ, இவர்கள் எலியாவை பார்க்கக்கூடாதபடி அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் வந்து இடைமறித்தன. உன்னை ஓ தேவனுடைய அன்பை விட்டு நீ விலகும்படி, நீ நினைத்த அந்த எல்லையை, நீ நினைத்த அந்த குறிக்கோளை, உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய அழைப்பை நீ பூரணமாய் நிறைவேற்றி முடிக்கக்கூடாதபடி உனக்கு எதிராக தேவனை உன்னையும் பிரிக்கக்கூடிய சில தீய சக்திகள் அக்கினியைப் போல, நெருப்பைப் போல, ரதங்களைப் போல, குதிரையைப் போல உனக்கு எதிரே வந்து நிற்கும். ஆனாலும் நீ அவைகள் மேல் உன் கண்களை வைக்காதபடிக்கு உன்னை அழைத்த கிறிஸ்து இயேசுவின் மேல் உன் கண்களை வை. அல்லேலூயா. இவைகளை நீ பார்ப்பாயானால் உனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நெருக்கங்களையும் குழப்பங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் உத்தரவுகளையும் நீ பார்த்து கொண்டே இருப்பாயானால் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை உன்னால் பார்க்க முடியாது. அன்பு சகோதரனே,